கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 37வது வசனம். மத்தேயு 13:37, மேத்யூ 13:37. அவர் பிரதியுத்தரமாக, நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன். ரொம்ப ஒரு அருமையான ஆழமான காரியம். என்ன, ஒரு மனிதனை மறுபடியும் முழுவதுமாய் மாற்றக்கூடிய ஒரு வல்லமை வேற யாருக்கிட்டையும் கிடையாது. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவர் ஒருத்தரால் தான் முடியும். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நல்ல விதை என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷனை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரக்கூடிய காரியம் வேற யாருக்கிட்டையும் கிடையாது. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரால் மாத்திரமே. அதனால தான் என்ன சொல்கிறாரு, ரொம்ப தெளிவாக ஆண்டவர் சொன்னார். யோவான் 14:6 சொல்லும்போது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் ஒரு மனுஷனை முழுவதுமாய் மாற்றக்கூடிய, ஒரு உள்ளிருந்து ஒரு புது மனிதனாய் மாற்றக்கூடிய வல்லமை யார்கிட்ட இருக்குது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவற்ற தான் இருக்குது. அவர் தான் இந்த நல்ல விதையை விதைக்கக்கூடியவர். அதனால தான் அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 12வது வசனத்தில் பார்க்கிறோம், வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் வேற எந்த நாமத்தினாலும் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட முடியாது. ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு நாமத்தினால மட்டும்தான் ரட்சிக்கப்பட முடியும். அப்போ இந்த நல்ல விதை என்று சொல்லக்கூடிய பரலோக ராஜ்யத்தினுடைய காரியங்களை விதைக்கக்கூடியவராய் யார் இருக்கிறாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. அப்போ அவர் தான் என்ன, அந்த விதையா, அவர் தன்னையே விதைத்து நம்ம ஒரு புது மனிதனாய் மாற்றக்கூடிய ஒரு காரியம். அதனால தான் ரோமர் 10வது அதிகாரம் 13வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். யாரு? கர்த்தரை தொழுது கொள்ளுகிற எவனும், அது யாராக இருந்தாலும் சரி. ஏன்னா நீங்கள் அதே ரோமர் 10:12 11 பார்க்கும்போது, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. யூதனென்றும் கிரேக்கனென்றும் வித்தியாசமே இல்லை. யாராக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்யம் பண்ணராய் இருக்கிறார். அப்போ என்ன, அவர் ஒருத்தர் தான் அப்படிப்பட்ட ஒரு, யாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதனை அப்படியே மாற்றி அவனை ஒரு தேவ மனிதனாய் மாற்றக்கூடிய ஒரு வல்லமை யாருக்கிட்ட இருக்கு? அது அந்த ஒரே ஒருத்தர், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரே சோர்ஸ் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதனால தான் என்ன, நல்ல விதையை விதைக்கிற மனுஷன் யாரு? அவர் மனுஷகுமாரன். மனுஷகுமாரன் என்பது எங்கே? தானியேல் புஸ்தகத்தில் மேசியா என்று சொல்லக்கூடிய இரட்சகரை குறித்து சொல்லும்போது சொல்லுகிற பதம் தான் இந்த மனுஷகுமாரன். அதனால தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்மை மனுஷகுமாரன் என்று வெளிப்படுத்தக்கூடியவராய் இருந்தார். இங்கே சொல்கிறாரு, நல்ல விதையை விதைக்கிறது யாரு? மனுஷகுமாரன். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? எனக்கு அருமையானவர்களே, நம்ம இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு நம்முடைய உள்ளும் புறமும் ஒரு மாறுதலை உருவாக்கக்கூடியதாய், நாம் ஒரு புது மனிதனாய் மாறக்கூடிய ஒரு கிருபையில் வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். அந்த இயேசு கிறிஸ்து அவர் சொன்ன அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய விதை, அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய இருதயத்தில் விதைக்கப்பட்டார். அப்பொழுது நான் என்ன பண்ணேன், அந்த விதை வளர்ந்து வளர்ந்து நான் கிறிஸ்துவை போல ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே வருகிறேன். அப்போ என்ன, இந்த உலகம் மோசமான உலகம், இது கோணலும் மாறுபாடான உலகம். ஆனால் எனக்குள்ளே இருக்கிறது என்ன? ஜீவ வித்து. அந்த ஜீவ விருட்சம் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதனால் நான் எப்படிப்பட்டவனாக மாறுகிறேன்? அந்த புது மனுஷனாய், தேவனுடைய ராஜ்யத்தினுடைய புத்திரனாய், தேவனுடைய தேவகுமாரனாய், அவருடைய சாயலாய் நான் ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே வருகிறேன். அதற்கு காரணம் அந்த மனுஷகுமாரனுடைய நல்ல விதை என்கிற அவர். அப்போ கிறிஸ்து எனக்குள்ளே வளர 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 நான் என்னவா மாறுறேன்? கிறிஸ்துவை போல மாறுகிறேன். அப்போ எனக்கு அருமையானவர்களே, நம்மை ஒரு நல்ல மனிதனாக, பரலோக ராஜ்யத்தின் பிள்ளையாக, ஒரு தேவனுடைய புத்திரனாக இந்த பூமியில் உங்களை மாற்றுவது யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து.
அவர்தான் அந்த மனுஷகுமாரன். அந்த மனுஷகுமாரன் தான் உங்களையும் என்னையும் மாற்றி இருக்கிறார். அப்போ இந்த பூமியில் ஒரு நல்ல விதைகளாய், ஒரு நல்ல மரமா, நல்ல கனி கொடுக்கிற மரமாய் நாம் எப்படி மாற்றப்பட்டோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனால. அவர் ஒருவர் தான் ரட்சிக்கப்படுவதற்கு. அதனால் நமக்கு நல்ல விதையை கொடுத்தது யாரு? மனுஷகுமாரனே. மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதை எங்களுக்கு நல்ல விதையை கொடுத்து, அந்த விதையை வசனமாகி அந்த ராஜ்யத்தின் வசனங்களை கொடுத்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து உம்முடைய பிள்ளைகளாய் உம்மை போல இந்த பூமியில் மாறக்கூடிய ஒரு மகா பெரிய பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்தீங்க. அதற்காய் கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மணால சந்திப்போம்.